ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த புதுசாக மீன் வளர்க்குறவங்களாகட்டும் இல்லை ஆல்ரெடி மீன் வளர்த்துட்டு இருக்கீங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த கிளைமேட் மாறும்போது ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ என்னென்னு பாருங்கள் ப்ரோ, என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க ப்ரோ, இது பாருங்கள் இது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கொயரி பண்ணுவாங்க. பட் நம்ம என்னென்னா இதை பண்ணாதீங்க, அது பண்ணனா இது பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்க்ளூடிங் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் மாறும்போது இதை பண்ணாதீங்களா, இதை பண்ணால் இப்படி பண்ணுங்க அப்படின்னா உடனே அதை பண்ணிட்டு மெடிசன் இருந்தால் சொல்கிற காசு பரவாயில்ல, எவ்வளோ ஆனாலும் செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக அமௌண்ட் இப்போயுமே நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான். அது வந்து ஒன்ஸ் டிசீஸ் கப்பீஸ்க்கு அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் காப்பாற்றுறது. பட் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன இது, நான் அதை சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாங்க ஒரு மீனுக்கு. இது வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற காரணம்னா தண்ணி தான் மீன். நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு ஓல்டு வாட்டராக வைங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி என்னோட இதையே சொல்லிடுறேன். தண்ணி ஒன்ஸ் நான் ஃபுல்லாக பிடிச்சிட்டு தண்ணியை டோட்டலாக மாற்ற மாட்டேன். அதில் ஒன்ஸ் குட்டியை விட்டுட்டுனா தண்ணியை டோட்டலாக மாற்றவே மாட்டேன். தண்ணியை டாப் அப் தான் பண்ணுவேன். நிறைய பேருக்கு அது வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும், ப்ரோ 50% கூட மாற்ற மாட்டிங்களா அப்படின்ட்டு. நான் மாற்ற மாட்டேங்க. என்னோடய தண்ணியை நிலைமையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி எல்லாமே இதாகும். பட் இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, நேற்றுக்கு மழை பெஞ்சிருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கரெக்டாக மாறுற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி மாற்றுவாங்க. ஸோ அந்த தண்ணி மாற்றும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனுக்கு வந்து சிக்காயிரும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து அடி வாங்கும். ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளங்க. தண்ணி மாற்ற ப்ரோ 50% சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணி என்ன ப்ரூவ் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேங்க. நான் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து தண்ணி நல்லாவே ட்ரை ஆகும். தண்ணி ட்ரை டாப் அப் மட்டும் பண்ணுவேன். ஓகேங்களா, டாப் அப் பண்ணால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 25 லிட்டர் ஒரு 50 லிட்டர் டப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டராக டாப் அப் பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் எங்கிட்ட இருக்க இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செடி போட்டு வச்சுருவேன். செடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி போட்டுருவேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மெயினாக, அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பாருங்கள், இந்த மெட்டல் ரெட் லேஸ் இருக்கும். செடி ஃபுல்லாக, அதாவது ஒரு இதை போட்டு ஃபுல்லாக செடி போட்டு வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் செடி பாருங்கள். செடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வளரும். இது வந்து உள்ள கப்ளான்ஸ் தான் வைப்பேன் எப்பயும். செடி வந்து ஃபுல்லாக இதாயிரும். எனக்கு தேவையான குட்டி எல்லாம் எதாவது குட்டி எடுக்கணும்னு நினச்சா எடுப்பேன். இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெருசு எடுத்து சேல் பண்ணணும்னு நினச்சாலும் சேல் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்மளே இன்னொன்று இதில் பாருங்கள், பேரண்ட்டே பிடிக்க முடியல. இது பேரண்ட்டு. ஸோ குட்டிலாம் உள்ளே இருக்கும். அது போக எப்போயாவது எனக்கு கப்பி பத்தலை அப்படின்னா இதுலேருந்து எடுத்துக்குவேன். ஓகேங்களா. ஸோ இன்னொன்று இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப மாதம் தண்ணியை மாற்றவே முடியல. பட் இப்பயும் சொல்கிறேங்க, காலையில் ஆக்சுவலாக மீன் நிறையா உள்ளுக்குள்ளே இருக்குது. காலையில் நேரத்தில் வீடியோ எடுத்திருந்தேன்னா ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 10:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, கையை விட்டு எவ்வளோ மீன் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து ரொம்ப ட்ரை ஆகுங்க. நீங்கள் வந்து அது குளிர்காலம் ஆகட்டும் வெயில் காலத்தில் ஃபுல்லாக ட்ரை ஆகும். எல்லாமே ட்ரை ஆகும். ட்ரை டாப் அப் மட்டும் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். மீன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. மீன்லாம் கிட்டத்தட்ட என்கிட்ட வருஷ கணக்கில் இருக்குது. சில்லி மாசுக்கிட்ட 50 என்னென்னா குட்டி நிறையா போடும்போது என்னென்னா மீன் இந்த டெய்ல் வந்து நான் மின்றது கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதானே தவிர மற்றபடி குவாலிட்டி எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாமே பாருங்கள். ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீன் இது ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுத்துட்டேன். நேரம் எடுத்து தான் இன்னும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து அந்த HP ப்ளூன்னு சொல்லுவோம்ல, அந்த கப்பி நேற்றுக்கு கொஞ்சம் நிறையா பிடிச்சிட்டேன். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபுல்லாக தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ கப்பி பார்த்தீங்களா. நான் இப்பயும் சொல்கிறது அதாங்க, தண்ணி தான் மெயின். ஸோ தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுருங்க. தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணாதீங்க, மாற்றாதீங்க, அவ்வளோதான். என்னோடய ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்கிற காரணமே அதுதான். உங்களுக்கு வந்து ஏதாவது மீன் பிடிச்சி இது பண்ணணும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து இப்போ இது எல்லாமே எங்கள் அம்மா வளர்த்துட்டு இருக்க கப்பி தாங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து எனக்கு டம்போயர் வந்து பார்த்திங்கன்னா குறை இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்கிட்ட. எங்கள் வீட்டில் எப்பவுமே டம்போயர் அந்த ஜெர்மன் டெட்டு அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகும். அதனால் நான் பர்சனலாக வச்சுருப்பேன். இது வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஒருத்தருக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி மாற்றணும். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து தண்ணி ரொம்ப கசகசன்னு இருக்கு, நான் தண்ணியாக மாற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா என்னன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாளாச்சும் இருக்குங்க. ஓகேங்களா. இது என்னென்னா வெயிலில் வைப்பேன். வெயில் வைக்கும் போது என்னென்னா தண்ணி வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆல்கே சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து சீக்கிரமாக நிறையா எப்படி சொல்கிறது, கொசு முட்டை வைக்கும், இல்லை ஏதோ ஒன்று இது பண்ணோம். அப்போ வந்து மீனுக்கு வந்து தண்ணியாக மாறும். ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன். நீங்கள் அந்த தண்ணியை மாற்றினா கூட மீன் ஓரளவுக்கு நல்லா தான் சூப்பராக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா, எடுத்த உடனே புது தண்ணி, அதாவது இப்போ இது தண்ணி அழுக்காயிடுச்சா, ஸோ பைப்பு திறந்து விட்றா, போரை திறந்து விட்றா,
போர் வாட்டர் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சோம்னா மீனுக்கு வந்து வீக் ஆயிருங்க. ஸோ ரொம்ப அதுதான் இங்கே மீன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது காரணமே அதான். இன்னொன்று சும்மா ஒரு பேருக்கு ஒரு 2 நாள் 3 நாள் சும்மா வச்சுருந்துட்டு தண்ணி மாற்றுறீங்க. நிறைய பேர் அப்படி பண்ணுறீங்க. எனக்குமே வேறு வழியில் நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க சில பேர். 3 நாள்லாம் வச்சுருந்தா ஒன்றுமே இருக்காதுங்க. ஓகேங்களா, அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நான் என்னோட இதில் என்னென்னா வெயில் அடிக்கிறதுல பிடிச்சி வச்சுருங்க. வெயில் அடிக்கும் நல்லா இந்த மாதிரி பாசம் பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, மீன் இருக்குது மொத்தம் உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிறது தெரியணும்ல. ஸோ மீன் இருக்கிறது தெரியும். ஓகேங்களா, அது யூஸ் பண்ணாவே போதும் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று இல்லை ப்ரோ, நான் ஏதாவது இந்த மாதிரி பிளான்ஸ் இருந்தால் பிளான்ஸ் போட்டு சும்மா ஒரு கப்பில் மண் போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது ரொம்ப 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 நல்லதுங்க. அது வந்து மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா இதில் பாருங்கள் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 7 மாதம் குறையில்லாமல் தண்ணியாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன் 7 மாதங்கிறது கம்மி தான். உங்களுக்கு அவ்வளோ ஒரு மீன் சூப்பராக இருக்குங்க. அதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் சூப்பராக இருக்கும். என்னென்னா இடையில என்னென்னா ஏதாவது பிளாட்டினம் குப்பி ஏதோ ஒன்று உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி குட்டி எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். ஒரே ஒரு அந்த வேலஸ்டீனியா பிளான்ட் மட்டும் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பழைய தண்ணி. உள்ளுக்குள்ளே சும்மா ஒயிட் டெக்ஸ்டரோ இல்லைங்காமல் கிடச்சிட்டே இருக்கும். நான் அவ்வளோ ஒரு இது தண்ணியை பார்த்தீங்கன்னா இதாக இருக்குள்ள ஸ்வாட்டில் நான் வளர்த்துன ஆசைப்பட்டு வளர்த்திட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே ஸ்வாட்டைல் அந்த எல்லோ கொய் ஸ்வாட்டைல்னு சொல்லுவோம், அந்த ஸ்வாட்டைல் தான் வளர்த்திட்டு இருக்கேன். பட் எனக்கு சும்மா ஆசைக்கு ஒரு 2 பேருக்கு கப்பி விட்டேன். அது பார்த்தா கொசன்னு பெருகிருச்சு. மெயின் சீக்கிரட்டே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க. ஸோ தண்ணி வந்து தயவு செஞ்சு மாற்றாமல் இருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோய் மேக்ஸிமம் வராது. அப்படியே வந்தாலுமே நீங்கள் அந்த தண்ணியே மேக்ஸிமம் ரெக்கவர் பண்ணிக்கோ. நீங்கள் எதுவுமே பண்ணணுங்கிறதுல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே தான் நிறைய பேர் தப்பும் பண்ணுறது. இப்போ இந்த டப்பாவில் இருக்குது, ஸோ இந்த டப்பாவில் மீன் இருக்குது, இந்த 2 பேட்சையும் சேர்த்து விடலான்னு நிறைய பேர் நினைப்போம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. என்னென்னா மீன் வந்து சேர்த்து விடும் போது என்னென்னா திடீர்னு அதாவது இது இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும், இந்த பேட்ச் வந்து இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும், இந்த பேட்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2மே சேர்த்து விடும்போது டக்குனு டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேட்ச் வைஸாக பிரித்து வச்சுக்கோங்க. அந்தந்த பேட்ச் மீனை அந்தந்த பேட்சோடு விடுங்க. அப்படி அதாவது நான் சொல்ல ப்ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, மற்றபடி எதுவும் இல்லை. இதை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து சேஃபாக காப்பாற்றிடலாங்க. மெடிசன்லாம் எதுவுமே கொடுக்கணுன்ட்டு இல்லை, இதுக்கோசரம் மெடிசன் அதெல்லாம் இது பண்ணணுன்ட்டு இல்லை. ஓகேங்களா, முடிஞ்சால் ஏதாவது டிசீஸ் உங்களுக்கு வந்துருச்சு அன்எக்ஸ்பெக்டடாக அப்படின்னா டெட்ராசிங்கல் டேப்லெட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் நல்லா கப்பிக்கு கேட்கும். பட் இருந்தாலும் கப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசீஸ் இருந்தாலும் கேட்கும். தண்ணி தான் மெயினுங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அதாவது இந்த மாதிரி வெயில் அடிக்கணும். பாருங்கள் தெரியுதா, இந்த பார்த்தீங்களா காலையில் வெயில் எல்லாமே அடிக்கணும். ஸோ என்னோடய டப்பாவில் இது பாருங்கள், காலையில் வெயில் ஃபுல்லாக அடிக்கும். 10:30 மணி ஆயிடும், 11 மணி ஆயிடும், மேக்ஸிமம் 12 மணிக்குள்ளே எல்லா வெயிலும் அப்படி நெவந்துட்டே வந்துடும். ஸோ இப்படி வரும்போது என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் டப்பா வச்சிருந்தாலும் சீக்கிரமாக பாசம் பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மீன் வளர்த்தங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆகும். இதே ஆகாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் நல்ல க்ரோத்து எல்லாமே. ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற காரணம் இதுதாங்க. நிறைய பேர் வந்து மெடிசன் சொல்லியே கேட்டுட்ருக்கீங்க. மெடிசன்லாம் யூஸ் பண்ணணுன்னே இல்லைங்க, சூப்பராக மீன் வளர்த்தலாம். பட் தண்ணி தான் மெயின் சீக்ரெட்டே, வேறு எதுவுமே இல்லை. தண்ணி மட்டும் ஓல்டாக வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு மீன் இருக்கிறதே தெரியாது. ஆனால் ரைஸ் ஃபிஷ் பாருங்கள், லேம்பை ரைஸ் ஃபிஷ்னு சொல்லுவோம், அது ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பாருங்கள், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பிடிக்கவே முடியல, ஆனாலும் வீடியோவில் பார்த்தா தெரியும் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே லேம்பை ரைஸ் ஃபிஷ்னு சொல்லுவோம். இதில் அந்த பிளான்ஸ் பாருங்கள், இந்த பிளான்ஸ் வளர்த்தும் போது என்னென்னா அமோனியா மேக்ஸிமம் இதாகுது. இதில் வந்து ஒரே சின்ன ஃபால்ட் அந்த ஏர் ஆல்கேன்னு சொல்லுவோம், அது மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அது வந்ததுனா மட்டும் பிளான்ஸை கொஞ்சம் இது அஃபெக்ட் பண்ணிடும். அது வராமல் பார்த்துக்கோங்க, பிளான்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தான் மெயினுங்க, வேறு எந்த சீக்ரெட்டும் இல்லை. தண்ணியை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக ட்ரை ஆகும், ட்ரை டாப்பு மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக மீன் எதுவுமே ஆகாது. ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.